வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் வளர்ப்பு தந்தை மீது எனக்கு காதல் வந்தது. அதனால் அவரிடம் நான் எப்போதும் அருகில் சென்று உட்காருவேன். ஒரு நாள் அவர் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரது அறைக்கு சென்றேன். அவரும் மகிழ்ச்சியாக என்னை உள்ளே அழைத்து விளக்கை அணைத்தார். அதற்கு பிறகு, என்னுடைய பெயர் மீரா. எனக்கு 22 வயதாகிறது. நான் டெல்லியில் ஒரு சிறிய பகுதியில் வசிக்கிறேன். நான் மிகவும் அழகாக இருப்பேன். எல்லோரும் என்னை ஒரு தேவதை போல இருக்கிறாய் என்று சொல்வார்கள். இன்று நான் உங்களுக்கு என் வளர்ப்பு தந்தையின் ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி சொல்லப் போகிறேன். நான் 20 வயதாக இருந்தபோது நடந்தது அது. அம்மா ஒரு பயங்கரமான நோயால் இறந்துவிட்டார். வீடும் வெறுமையாகிவிட்டது. எனக்கு அண்ணன் இல்லை, அக்காவும் இல்லை. மேலும் எனக்கு எந்த மாமாவோ அல்லது சித்தப்பாவோ இல்லை. அப்பா, அதாவது என் உண்மையான அப்பா, நான் சிறியவளாக இருந்த போதே அம்மாவை விட்டு சென்று விட்டார். அம்மா 2வது திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அந்த மனிதர் அவர் பெயருக்குத்தான் கணவர். அவ்வளவுதான். அவர் ஒரு குடிகாரர். அவரும் ஒரு நோயால் இறந்துவிட்டார். பிறகு அம்மாவும் இறந்துவிட்டார். நானும் தனியாகிவிட்டேன். ஆனால் அம்மாவுக்கு ஒரு தோழி இருந்தார், ஷீலா ஆண்டி. அவளது அண்ணன் மனைவி இறந்துவிட்டதால் அவரும் தனியாக இருந்துவிட்டார். அவர் என்னை பார்த்துக் கொள்ள முடியும் என்று சொன்னார். அப்படித்தான் என் வாழ்க்கையில் ஒரு வளர்ப்பு தந்தை வந்தார். அவரை நான் இப்போது அப்பா என்று அழைக்கிறேன். அவர் பெயர் ராஜ். அவருக்கு சுமார் 45 வயதிருக்கும். உயரமான, சற்று கம்பீரமாகவும் இருப்பார். முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த புன்னகை, ஆனால் கண்களில் லேசான சோகம். அவர் இயந்திரங்களை தயாரிக்கும் ஒரு சிறிய தொழிற்சாலையில் வேலை செய்கிறார். வீட்டுக்கு வரும்போது சோர்வடைந்து விடுவார். ஆனால் ஒருபோதும் புகார் செய்வதில்லை. முதல் முறையாக அவர் வீட்டுக்கு வந்தபோது நான் கதவைத் திறந்தேன். வெளியே வெயில் அதிகமாக இருந்தது. அவர் வியர்வையால் நனைந்து கையில் ஒரு பையுடன் நின்று கொண்டிருந்தார். மகளே மீரா, நான்தான் ராஜ், உன் அம்மாவின் தோழியின் சகோதரன். இனி நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். அவரது குரல் எனக்கு பிடித்திருந்தது. நான் அவரை உள்ளே அழைத்து சோஃபாவில் அமர வைத்தேன். நான் சமையலறைக்கு தேநீர் போட சென்றேன். இந்த மனிதர் எப்படி இருப்பார் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். தேநீருடன் வந்தபோது அவர் எனது பழைய புகைப்பட ஆல்பத்தை பார்த்து, ஒவ்வொரு முறை நான் ஒரு புதிய ஆடையை வாங்கினேன், ஒரு சேலை. வீட்டுக்கு வந்து அணிந்து பார்த்தேன். ராஜப்பாவை நோக்கி, எப்படி இருக்கிறேன் என்று கேட்டேன். அவர் பார்த்து கொண்டே, மகளே, நீ ஒரு தேவதை போல இருக்கிறாய். ஆனால் வெளியே செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல் என்றார். அவரது கண்களில் ஏதோ மறைந்திருந்தது போல ஒரு பிரகாசம். எங்கள் வீட்டுக்கு அருகில் ஒரு பழைய கிணறு ஒன்று இருந்தது. இதது இப்போது வற்றிவிட்டது. ஆனால் மக்கள் அங்கு அமர்ந்து பேசுவார்கள். ஒரு நாள் நானும் ராஜப்பாவும் அங்கு சென்றோம். ஏனென்றால் ராஜப்பா ஏதோ பழைய பொருளை தேட வேண்டியிருந்தது. கிணற்றின் விளிம்பு உயரமாக இருந்தது. நான் அதை பார்க்க மேலே சென்றேன். அப்போது ராஜப்பாவும் தடுத்தார். கீழே விழுந்து விட்டால் என்ன செய்வது? மிகவும் கவனமாக இரு அப்படின்னு அப்பாவும் சொன்னாங்க. நானும் எட்டி பார்த்தேன். காற்று வேகமாக வீசியது. நான் கீழே விழச் சென்றேன். என் அப்பா என்னை கீழே விழாமல் பிடித்துக் கொண்டார். நான் கீழே இறங்கினேன். நாங்களும் சிரித்தோம். ஆனால் என் மனதில் அந்த கேள்வி, அப்பா வேண்டுமென்றேவா பிடித்தார்? இல்லை, ஒருவேளை உண்மையாக பிடித்தாரோ, தெரியாமல் நடந்ததோ என்று தெரியவில்லை. பிறகு ஒரு முறை அப்பாவிடம் கிட்டார் வாசிக்க பிடிக்கும். அவரிடம் ஒரு பழைய கிட்டார் இருந்தது. மாலையில் வாசிப்பார். நானும் அவர் அருகில் அமர்ந்து கேட்பேன்.
ஒரு நாள் அவர், மீரா, நீயும் இதை கற்றுக்கொள் என்றார். நானும் சொன்னேன், எனக்கு கிட்டார் வாசிக்கத் தெரியாதே என்றேன். அதற்கு அவர், நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்றார். நானும், ஆமப்பா கற்றுக் கொடுங்கள் என்றேன். அவர் என் பின்னால் நின்று என் கைகளை பிடித்து கற்றுக் கொடுத்தார். எனக்கு சற்று வித்தியாசமாக இருந்தது. நான் கிட்டார் வாசித்த போது அப்பாவும் மகிழ்ச்சி அடைந்தார். அடேங்கப்பா, மகளே, நீ நன்றாக வாசிக்கிறாய் என்றார். ஒரு உண்மையான தந்தை தன் மகள் வெற்றி பெறுவதைப் போல் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். என் முந்தைய அப்பா கூட என் மீது இவ்வளவு பாசம் காட்டவில்லை. காலமும் கடந்து சென்றது. 20 வயதுக்கு மேலும் ஆனது. கல்லூரியில் நண்பர்களும் கிடைத்தார்கள். ஆனால் வீட்டில் அப்பாதான் எல்லாம். எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. காய்ச்சலும் இருந்தது. அப்பா விடுப்பி எடுத்துக் கொண்டார். என் அருகில் அமர்ந்தார். என்னை பார்த்து, கவலைப்படாதே மகளே, நான் இருக்கிறேன் என்றார். ஆனால் மருந்து கொடுக்கும்போது அவரது பார்வை சற்று வித்தியாசமாக இருந்தது. ஆனால் இது ஒரு அப்பாவின் பாசமாக இருக்கலாம் என்று நினைத்தேன். இரவில் எனக்கு தூக்கமே வரவில்லை. அப்பா வந்து என் படுக்கையில் அமர்ந்து கதை சொல்ல ஆரம்பித்தார். அவரது குரல் அமைதியைத் தந்தது. ஆனால் நான் இதற்கு என்ன இரவு அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். நான் அவரது கையை பிடித்து அமர்ந்திருந்தேன். என் இதயமும் துடித்தது. இது என்ன என்று யோசித்தேன். ஆனால் காலையில் எல்லாம் சாதாரணமாக இருந்தது. அடுத்த நாள் அப்பாவும் குணமடைந்தார். மேலும் அப்பா, மீரா, நான் உன்னிடம் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றார். அவரது குரலில் ஒரு விசித்திரமான நடுக்கம் இருந்தது. நான் அவரது முகத்தைப் பார்த்தேன். அவர் சோகமாக தெரிந்தார். ஏதோ ஒரு பழைய ரகசியம் மறைந்திருந்தது போல இப்போது வெளிவரத் தொடங்கியது போல இருந்தது. நான் என் கையை அவரது கையில் வைத்து, சொல்லுங்கள் அப்பா, என்ன விஷயம்? நீங்கள் ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அப்பா ஒரு பெரிய ஆழ்ந்த மூச்சை விட்டார். அவரது கண்கள் கலங்கின. அவர் எழுந்து சன்னலுக்கு அருகில் சென்று வெளியே இருந்த இறைவை பார்த்தார். மகளே, இந்த காரியத்தை நான் யாரிடமும் ஒருபோதும் சொன்னதில்லை. ஆனால் இப்போது உண்மை உனக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் உன் வளர்ப்பு தந்தை இல்லை. நான் தான் உன் உண்மையான தந்தை மீரா. அவரது வார்த்தைகள் என்னை மின்னல் தாக்கியது போல இருந்தது. நானும் ஸ்தம்பித்து போனேன். என் மூச்சும் நின்று விட்டது போல உணர்ந்தது. என்ன அப்பா, இது ஒரு ஜோக் தானே? நீங்கள் எப்படி என்று நான் திக்கித் திணறி கேட்டேன். என் இதயம் வேகமாக துடித்தது. என் உலகம் தலைகீழாக மாறியது. நான் யாரை வளர்ப்பு தந்தை என்று நினைத்தவனோ, யார் என்னை பார்த்து கொண்டாரோ அவர் என் இரத்த உறவு. அந்த அப்பா யார்? பல வருடங்களுக்கு முன் அம்மாவை விட்டுச் சென்றாரோ அவராயிவர்? அப்பா என் பக்கம் திரும்பினார். அவர் கண்களில் கண்ணீர் இருந்தது. இல்லை மகளே, இது ஜோக் இல்லை. உண்மைதான். உட்கார், நான் எல்லாவற்றையும் சொல்கிறேன். இந்தக் கதை வலி நிறைந்தது. ஆனால் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இது. அவர் என்னை சோஃபாவில் உட்கார வைத்துவிட்டு என் அருகில் அமர்ந்தார். அவரது குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு வார்த்தையும் அவரை கிழிப்பது போல் இருந்தது. நீ மிகவும் சிறியவளாக இருந்தபோது, கிட்டத்தட்ட குழந்தையாக இருக்கும்போது நடந்த கதை. நானும் உன் அம்மாவும் காதலித்துதான் திருமணம் செய்து கொண்டோம். ஆனால் வாழ்க்கை எங்களை மிகவும் சோதித்தது. நான் அப்போது தொழிற்சாலையில் ஒரு சிறிய வேலை பார்த்தேன். ஆனால் குடும்பத்தை நடத்துவது கடினமாக இருந்தது. உன் அம்மா மிகவும் வலிமையானவள். ஆனால் எங்கள் தினசரி சண்டைகள் அதிகரித்துக் கொண்டே இருந்தன. நான் கோபக்காரனாக இருந்தேன். குடிப்பழக்கமும் ஒட்டிக்கொண்டது. ஒரு நாள் சண்டையின் போது நான் சொல்லக்கூடாத ஒன்றை சொல்லிவிட்டேன். உன் அம்மா என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றினாள். நானும் சென்றுவிட்டேன் மகளே. காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தேன்.
ஆனால் நான் தவறு செய்துவிட்டேன். உனக்கு நான் மிகவும் தேவைப்பட்டபோது நான் உன்னை விட்டுவிட்டேன். அது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு. நானும் அழ ஆரம்பித்தேன். அப்பா, ஆனால் ஏன் நீங்கள் எங்களை விட்டு வேறு ஒருவருக்காக சென்று விட்டீர்கள் என்று அம்மா எப்போதும் சொல்வார். அது உண்மையா? என்